போஸ்ட் நார்மல் டெலிவரி உங்களோட எபிசியோட்டமி சீக்கிரமா ஹீல் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஸோ இம்மீடியட்லி அந்த ஃபர்ஸ்ட் 3 to 4 days நீங்கள் அந்த இடத்துல ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம். உங்களோட பெயினுக்கும் மைல்டு ஸ்வெல்லிங்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினசரி ட்வைஸ் a day கண்டிப்பாக சிட்ஸ் பாத் ஃபாலோ பண்ணுங்க. சிட்ஸ் பாத்னா என்ன பண்ணுன்னா, ஒரு டப் ஆஃப் வாட்டரில், அதாவது வெதப்பான தண்ணியில் ராக் சால்ட் போட்டு நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ஒரு 15 minutes to half an hour உட்காரணும். சில பேர் பீட்டடின் சொல்யூஷன் போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதனால அந்த ஏரியால கொஞ்சம் இரிட்டேஷன் வரலாம். ஸோ ராக் சால்ட் இஸ் a பெட்டர் ஆப்ஷன். உங்க டாக்டர் கொடுத்துக்கிற ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் தவறாம நெக்ஸ்ட் 7 to 10 days அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஆன்டிபயோட்டிக் அண்ட் பெயின் கில்லர்ஸை மறந்துடாதீங்க. கெகிள்ஸ் எக்ஸசைசஸ். ஸோ போஸ்ட் டெலிவரி உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுக்குற கெகிள்ஸ் எக்ஸசைசஸை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்க. பிளட் சப்ளை அண்ட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். தரையில் உட்கார்றதையோ சமணங்கால் போட்டு உட்கார்றதையோ நெக்ஸ்ட் 3 to 4 weeks அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்டர் சொல்கிற டைம்க்கு தவறாமல் ரெவ்யூ விசிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபி கூட பிஸி ஆகிடுறதுனால அந்த ஃபர்ஸ்ட் விசிட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் டாக்டர் பார்த்துட்டு அந்த ஹீலிங் எப்படி ஆயிருக்குன்னு உங்களுக்கு ரெவ்யூ பண்ணுவாங்க. தேங்க்யூ.